ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெஜ்ஜி ட்ரீட். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ரசப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரசப்பொடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த ரசப்பொடி ரெடி பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ரசமும் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். கடாயை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 8 ரெட் சில்லியை 2ஆக கிள்ளி போட்டுக்கலாம். லைட்டாக வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 4 ஸ்பூன் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு கொஞ்சம் ஹீட்டாக லேட் ஆகும், அதனால் வெயிட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஈஸியாக வதங்கிடும், அதனால் லேட்டாக போடலாம். கொஞ்சமாக பெருங்காயம், அதோட மல்லி கடைசியாக, மல்லியும் சீக்கிரமே வதங்கிடும், அதனால் கடைசியாக ஆட் பண்ணால் போதும். அதோட கருவேப்பிலை. இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறினத்துக்கப்புறம் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ லைட்டாக கரக்கரன்னு அரைச்சிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணி திருப்பியும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.